நம்மளோட இந்திய அணியில பார்த்தீங்கன்னா, கேப்டன் அதாவது நம்ம கேப்டன் கூல் தோனி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோலி வந்து ரொம்ப நாளா வந்து கேப்டனா இருந்தாரு. ஆனா, அந்த கோலியும் போனதுக்கப்புறம், இந்த கேப்டன்சி பிரச்சனை வந்து ரொம்ப நாளா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இத வந்து நெறையா பேர் வந்து அ பல விதமா வந்து விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓடிஐக்கு ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் வந்து T20க்கு ஒரு கேப்டன் சொல்லி இப்படி மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இங்க இன்னொரு ஒரு டெஸ்ட்டும் நடந்திருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்திய அணியின் அடுத்த கேப்டன் 31 வயது வீரரை தேர்வு செய்த பிசிசிஐ. எதிர்பார்க்காத ட்விஸ்ட். இந்திய அணியின் அடுத்த கேப்டன் யார் என்பது குறித்து பிசிசிஐ ஆலோசனை நடத்தியது. அப்போது கம்பீர் கை காட்டிய வீரரை பிசிசிஐ தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித் அகர்கரின் பரிந்துரையை ஏற்கவில்லை. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. இந்த தொடர் முடிந்த பிறகு ஐசிஐசிஐ தொடர் என்றால் T20 உலகக்கோப்பை 2026 தொடர் இருக்கிறது. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்களால் பங்கேற்க முடியாது.